Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான். அவன் நோம்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிக்கிறேன். சென்னை ராயபுரத்தில் நடந்த கூட்டம் ஒன்றில் எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்தி முன்னிலையில் பேசிய திமுக மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகர் விஜயை கண்டித்து பேசுவதாக நினைத்து இஸ்லாமியர்களின் அரசியல் நகர்வு குறித்து இழிவுபடுத்தும் விதமாக கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுங்களா? அவன் நோம்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிக்கிறேன். கேட்டேன், நான் கேட்டேன், ஏன்பா இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்றான், எல்லா இடத்துலயும் நாங்க 4 பேர் இருப்போம், யார் நல்லது இது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சை கண்டித்து அதிமுக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சியினர் கண்டன போராட்டம் நடத்தினர். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தான் பேசியதற்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மன்னிப்பு கேட்டதோடு விளக்கம் அளித்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார். நேற்றைக்கு முன்தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை, நன்மைகளை, உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும் போது முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோலுரித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்தி விட்டதாக கருதி கொள்கிறார்கள். அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள். நான் வாழுகின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி. என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி. ஆகவே எனக்கு ஓட்டுநராக, என்னை கண்காணிப்பவராக, என்னை நலன் விரும்புகளாக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை. ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். மேடையில் எதிர்க்கட்சியினரை ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கும் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர் ஆர்.என். ரவி குறித்து அவதூறாக பேசியதால் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதோடு கைதும் செய்யப்பட்டார். பின்னர் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பின்னரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தனது வழக்கமான பாணியில் பேசி வருவதாக மீண்டும் புகார் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.